டாஸ்மாக் மெகா ஊழலுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நெல்லையில் அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், தற்போது அங்குள்ள சூழல் என விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. டாஸ்மாக் மதுபான ஆலைகளில் சுமார் 1000 கோடி ரூபாய் வரை நடந்த மெகா ஊழலை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு பாஜக சார்பில் பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று காலை சென்னையில் போராட்டத்திற்கு சென்ற பாஜக தலைவர்கள் பலர் வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த கைது செய்ததை கண்டித்தும் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததை கண்டித்தும் தற்போது நெல்லை வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் முத்து பலவேசம் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் இன்று மாலை வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய செல்லப்பாண்டியன் சிலை அருகே சிறிது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சியை நான் நேரடியாகவே காணலாம். போராட்டத்தின் போது அமைச்சர் செந்தில் பாலாஜி தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசு அவரை உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசை கண்டித்தும் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கக்கூடிய அந்த மெகா ஊழலை தமிழக அரசு தற்போது வரை வாய் திறக்காமல் மௌனம் காத்து வருவதை கண்டித்தும் பாஜகவினர் ஒரு மிகப்பெரிய ஒரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த காட்சி நாம் நேரவே காணலாம். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் சாலையில் நடுவே நின்று தற்போது பாஜகவினர் பலர் தமிழக அரசுக்கு எதிராகவும் 1000 கோடி ஊழலை கண்டித்தும் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. வடக்கு மாவட்ட தலைவர் முத்து பலவேசம் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் பாஜக மண்டல அமைப்பாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. காவல்துறை முன் அனுமதி வழங்காததை கண்டித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பாஜகவினர் பலர் தற்போது கைது செய்யப்பட்டு வலுக்கட்டாயமாக அந்த வேனில் ஏற்று செல்லக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. பல பாஜகவினர் தற்போது போலீஸ் வாகனத்தில் ஏற மறுத்து சாலை நடுவே நின்று தற்போது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. தமிழக அரசுக்கு எதிராகவும் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு எதிராகவும் தமிழக அமைச்சர்களை கண்டித்தும் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஒரு குறிப்பிட்ட அமைப்பினரை மட்டும் தற்போது கைது செய்திருக்கக்கூடிய காவல்துறையினர் மற்ற அமைப்பினரை கைது செய்யவில்லை என்று கூறி மிகப்பெரிய ஒரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பாஜகவினர் போலீசார் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. தொடர்ச்சியாக தமிழக அரசிற்கும் டாஸ்மாக் நிறுவனத்துக்கும் அமைச்சர்கள் தகுதிக்கம் செய்ய வேண்டும் உட்பட பல கோரிக்கைகளை முன்வருத்தி நெல்லை வடக்கு மாவட்ட பாஜகவினர் சார்பாக இந்த தர்ணா போராட்டமானது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.